ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எழுந்தாச்சா? எழுந்து சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து உட்காந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம செடிகள்லாம் பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பூக்கள் பறிக்க போகிறோம். பூக்கள் எல்லாம் பாருங்கள், ரெட் கலர் செம்பருத்தி பூத்துருக்குது. ரெட் கலர் செம்பருத்தி மட்டும் இல்லைங்க, எல்லா செம்பருத்தியுமே பிங்க் கலரும் பூத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸும் கொஞ்சம் பூத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி பறித்து மொட்டையாக்க போகிறோம் நம்ம செடியை. ஐயோ பாவம், செடிங்களுக்கு அந்த பூக்கள் இருக்கிறது தாங்க அழகு. அந்த பூக்களை பறிச்சிட்டோம்னாலே செடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது இல்லையா? இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டாலும் அடுத்த பூ வராது, நம்மளுக்கு துளிர் வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதனால் நம்ம அந்த பூவை பறித்து தான் ஆகணும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 பன்னீர் ரோஸ் இருக்குது. இந்த பூ வந்து இன்றைக்கி பூத்துது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது நேற்று ஒன்று பூத்துது. அதுக்கு அடுத்து பறிக்கிறாங்க பாருங்கள், அது வந்து முந்தா நாள் பூத்துது. நம்மளுக்கு பூ கொட்டிடும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூ கொட்டவே இல்லை. 3 நாளாக உள்ள பூ கூட கொட்டாமல் நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு கல்கத்தா ரோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி பார்த்திங்கன்னா அருமையாக பூ பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த செடி இந்த அளவுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய மொட்டு வச்சு நிறைய பூக்கள் தினமும் பூக்கள் கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாவும் பறிக்க போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து பறிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளை கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி நம்ம வந்து படர்ந்து சாஞ்சி கிடந்ததை கொஞ்சம் உடச்சி விட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கலையிலையும் மறுபடியும் மொட்டுக்கள் ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி நாளைக்கு பூக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. 2 தான் இப்போ நினச்சேன், ஆனால் 2 இல்லைங்க, 3 பூ பூக்கிற மாதிரி இருக்குது. தெரியல, நாளைக்கு பூத்தா தான் தெரியும் 3 தானே 4 பூக்குமான்னு. நிறையவே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தரையில் வச்சது மாதிரி நிறைய மொட்டுக்கள் வந்துக்கிட்டு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உரம் கொடுக்க இன்னுமே அதிகமாக நம்மளுக்கு பூக்கள் வரும். அது வந்து ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசன் டைமில் இன்னும் அதிகமாகவே பூக்கும். நம்ம பூக்கள் எல்லாமே வந்து ஒரு பூக்கள் பூக்கிற சீசன் வரும்போது இன்னும் அதிகமாகவே பூக்கள் வரும். இது பார்த்திங்கன்னா சப்போட்டா செடியில் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறானே வாள், அந்த வாள் ஒரு கிளைய உடச்சி விட்ருக்குது பாருங்கள், உடச்சி விட்டுருக்குறாரு. அது மழையில் அப்படியே இருந்தது, சரி உடைக்கலை. நான் வந்து மழையில் அது சரியாக செடி பக்கம் வராதனால அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி வந்து அந்த கிளைய எடுத்துடலான்னு எடுத்தாச்சு. நல்லாவே துளிர் வந்துட்டுருக்காங்க. சப்போட்டா அழகாக இருக்கிறாங்க. இப்போது வந்து பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஏற்கனவே காமிச்சிருந்தேன், நிறையா காய் இருந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 அப்படியே வீட்டுக்கு அப்பப்போ பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அது வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா இனிமேல் பழுக்க ஆரம்பிச்சிடும், நல்லா முத்திட்டு. அதனால் அதை எடுத்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து பறிச்சிடலாம். அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா நல்லா பெருசாக பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற மாதிரி பெருசாகவே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பச்சை மிளகா வந்து இது இப்போ நம்ம பறிச்சிட்டோம்னா தான் அடுத்த பூக்கள் வைக்கும். அதனால் இப்போ இது ஒரு காய் மட்டும் சின்னதாக இருக்குது. ஸோ அது மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அடுத்தது மொட்டு வைக்கதா பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோ பச்சை மிளகா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நம்ம வந்து நிறைய பச்சை மிளகா சேர்க்குறதில்ல, சேர்க்குறதப்போ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளையும் சூப்பராக துளிர் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் மொட்டுக்கள் இல்லை. அவங்களுக்கும் வந்து உரம் எதனா கொடுத்தோம்னா வருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் உரம் கொடுக்கணும். இது வந்து திராட்சை பெரிய தொட்டியில் மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு துளிர் வந்திருக்குது. ஆனால் நடுவில் தாங்க வந்திருக்குது. நீட்டாக போகும், நல்லா கொடி போகணும். நான் நடுவில் ஃபஸ்ட்டு வர்ற கிளையெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுருந்தேன், நீட்டாக போகட்டும்னு. ஆனால் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடுச்சின்னு பார்த்தா அப்புறம் நடுவில் துளிர் வந்துகிட்டு இருக்குது. இனிமேல் நம்ம உரம் வைக்க அதை பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாம்பரம், அது ஒரே செடி எப்போவுமே நிற்கிறது தாங்க நிற்குது. ஆனால் பூக்கள் இப்போ வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கு, ஆனால் நிறைய இல்லை, பூக்கள் பறிக்கிற அளவுக்கு இல்லை. அப்படியே அந்த பூக்கள் பூக்கிற மரத்தை மட்டும் வந்து கட் பண்ணி விட்டு நம்மளுக்கு வந்து அது அப்படியே இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடியில் ஹைட்டாக நிற்கிறது ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா கல்கத்தா ரோஸ், அப்புறம் மீதியெல்லாம் ஓரளவு அப்படியே இருக்கிறாங்க.
எல்லா பழச்செடிகளுக்கும் இப்போ வந்து நான் நர்சரியில் பழச்செடிக்கான உரம்னு கேட்டு வாங்கி வைக்கலாம்னு இருக்கிறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணுறத விட பழச்செடிகளுக்கு மட்டும் வெளியில் வாங்கி வைங்க சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா இந்த கமலாரஞ்சு செடி ரொம்ப நாளாகவே இவ்வளோ பெருசாக நிற்குது. கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்டெல்லாம் பெருசாக வந்துடுச்சு. ஆனாலும் நம்மளுக்கு வந்து இப்போ காய்க்கலை. அதனால் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை. சரி ட்ரை பண்ணணும். சரி பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.